கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. வெளிச்சத்தின் 3 நிமிடத்திற்கு உங்களை வரவேற்கிறேன். ஒரே வசனத்தை கூட காண்பித்துக் கொடுக்க விரும்புகிறேன். அது 1 யோவானின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 18வது வசனம். யோவான் சொல்றாரு, பிள்ளைகளே இது கடைசி காலம் ஆயிடுச்சு, அதனால அந்தி கிறிஸ்து வருகிறான் அப்படிங்கிற சொற்படி இப்பொழுதே நிறைய அந்தி கிறிஸ்துகள் இருக்கிறாங்கப்பா அப்படின்னு சொல்றாரு. சரி, இந்த அந்தி கிறிஸ்துனா யாருங்க? பிதாவையும் குமாரனையும் மறுதளிக்கிறவனே அந்தி கிறிஸ்து. இயேசுவையும் அவருடைய வழிகளையும் அவருடைய போதனைகளையும் மறுதளிக்கிறவனுக்கு பேர் தான் அந்தி கிறிஸ்து. இப்ப இயேசுவை அறியாத பிள்ளைங்களை இவன் வஞ்சிக்கிறது ரொம்ப சுலபம். ஆனா இயேசுவை அறிந்து சத்தியத்தில் வளர நினைக்கிற பிள்ளைங்களையும் இந்த கடைசி காலத்துல ரொம்ப ஈஸியா ஏமாத்திட்டு இருக்கிறான். 2 முக்கியமான காரியங்களை வச்சு. அதுல முதல் காரியம் என்ன, முதல் பொய் என்ன அப்படின்னா, இந்த உலகமே ஆண்டவர் நீ அனுபவிச்சு வாழணுங்கிறதுக்காகத்தான் உன் கையில கொடுத்திருக்கிறார். ஸோ உன் கண்ணின் காட்சியின்படி உன் இச்சையின்படி நீ அனுபவிச்சு வாழலாம். ஆனா வேதம் என்ன சொல்லுது அப்படின்னா, உலகத்தில் உண்டானவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல. அப்படின்னா என்ன அர்த்தம்? மாம்சத்தை உண்டு பண்ணினது ஆண்டவர், ஆனா மாம்சத்தின் இச்சையை அவர் உண்டு பண்ணல. கண்ணை உண்டு பண்ணினது ஆண்டவர், ஆனா கண்ணின் இச்சையை அவர் உண்டு பண்ணல. ஜீவனத்துக்கு அடுத்த காரியங்களை உண்டு பண்ணினது ஆண்டவர், ஆனா ஜீவனத்தின் பெருமையை அவர் உண்டு பண்ணல. அப்புறம் எதுக்கு இந்த பொய் அப்படின்னா, பரலோக ராஜ்யத்தின் மேல இருக்கிற கண்ணை விலக்கி அழிஞ்சு போகிற அந்த உலக ராஜ்யத்தின் மேல கண்ணை வச்சு ஓடுறதுக்கு தான் அவன் சொல்ற பொய். இந்த உலகத்தில் உள்ள எல்லா ஆண்டவர் நீ அனுபவிச்சு வாழணுங்கிறதுக்காகவே கொடுத்திருக்கிறார். ஸோ அதுல ஃபோக்கஸ் பண்ணேன். 2வது காரியம் என்ன அப்படின்னா, இந்த குரூப் தனியா எழுந்திருச்சாங்கன்னா நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். இயேசு ஒருத்தவங்க டைரக்டா மறுதளிக்கிறாங்கன்னா அவங்க அந்தி கிறிஸ்துவின் ஆவியோட இருக்கிறாங்கப்பா, அவங்க கிட்ட வந்து விலைக்கு இருக்குன்னு நம்ம கண்டுபிடிச்சிருவோம். அது பிசாசுக்கும் தெரியும்ல. அதனால அவன் என்ன செய்யறான், நீ மறுதளிச்சாதானே நான் அந்தி கிறிஸ்துன்னு கண்டுபிடிப்பேன், நான் வேறு வித இயேசுவை உன்கிட்ட கொண்டு வரேன். இந்த இயேசு எப்படிப்பட்டவர்னா பொருளாசையினால நிறைஞ்சவரா இருப்பாரு. அதனாலதான் யோவான் சொல்றாரு, இவங்க தனி குரூப் எல்லாம் கிடையாதுப்பா, நம்மளிருந்து பிரிந்து போனவர்கள். அப்படின்னா நம்மளை போலவே நல்ல ஃபவுண்டேஷன்ல வளர்ந்தவங்க, இயேசு கிறிஸ்துன்னு வளர்ந்தவங்க தான் இப்ப பொருளாசையினால நிறைஞ்சு டிவியேட் ஆகி போயிட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா, நான் ஒரு காலத்தில் இந்த பழைய காலத்து பிரசங்கத்தில் மாட்டிட்டு இருந்தேன், அடிமைத்தனத்தில் இருந்தேன், இப்போ திடீர்னு இந்த கிருபையின் உபதேசம் வந்து செழிப்பின் உபதேசம் வந்து என் கண்ணை திறந்துருச்சுன்னு சொல்லுவீங்கல்ல. அது வேற ஒன்றும் இல்லை, கண்ணை ஒன்றும் திறக்கலை, பொருளாசை மிகுந்துருச்சு. அதனால வேறு வித இயேசுவை பிரசங்கிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னா, இயேசுவை மறுதளிக்கிறவங்க மாத்திரம் அந்தி கிறிஸ்து இல்லை, வேறு வித இயேசுவை பிரசங்கிக்கிறவர்களும் அந்தி கிறிஸ்து தான். சிம்பிளா சொல்லணும்னா, இயேசு கிறிஸ்துவனுடைய அடித்தளம் எதுவா இருக்குன்னா பரலோக ராஜ்யம். ஆனால் அந்த அந்தி கிறிஸ்துவின் அடித்தளம் எதுவாக இருக்குன்னா உலக ராஜ்யமும் பொருளாசையும் தான். ஸோ அந்த செய்தியை கேட்டதற்கு நன்றி. 3 நிமிஷத்துக்கு நன்றி. இது ஆசீர்வாதமாக இருந்துச்சுன்னா உங்கள் நண்பர்களோட பகிர்ந்து கொள்ளுங்கள். மேலே ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காமல் கிளிக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கேன். ஸோ I'll see you another video. Until the love, the grace and the protection of God be with us. Amen. God bless you.